ஒருவருடைய முதன்மை பாடகி இங்கே வர முடியாமல் போய்விட்டது. இருந்தாலும் அவருக்காக ஒரு நானும் சொன்னதில்லை என்று இந்த நிகழ்ச்சியிலே வந்து இவ்வளவு பாடிய உங்களுக்கு நன்றி. சாய்லட்சுமி ஒரு சில வரிகள். அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. வேறு இருவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி, வேடன் இல்லாமல் தூங்க ஏதடி. வேறு இருவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி, வேடன் சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன், அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன். அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம், ஆவணி மாசிலும் வறுமை பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணும் இடம், அன்பர் திருநாள் காணும் இடம். அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம், ஆவணி மாசிலும் வறுமை பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணும் இடம், அன்பர் திருநாள் காணும் இடம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம். இப்பொழுது வழக்கு மொழியிலே சொல்வார்கள், இதெல்லாம் இப்பொழுது டீசர் தான், மெயின் பிக்சரை நீங்கள் வெள்ளிக்கிழமை தான் பார்க்க போகிறீர்கள். என்னுடைய அற்புதமான பாடல்கள் ஜனிஜா கீபோர்ட் தான் வசிப்பேன், ஜனிஜாவை பாடச் சொல்லி கேட்கிறார்கள். ஜனிஜா வாத்தியத்திலே தான் அவருடைய விற்பனர். அந்த வகையிலே இங்கே அற்புதமான இந்த பாடல்கள் எங்களுடைய கலைஞர்கள், நமது கலைஞர்களை நாமே வளர்த்தெடுப்போம் என்கின்ற அந்த நல்ல நோக்கில் தான் இந்த முயற்சி எடுத்திருக்கிறோம். குமாரனா சொன்னது போல இது ஒரு அடுத்த நிலைக்கு சொல்ல போகிறது. எங்களுடைய கலைஞர்களை வைத்து நாங்கள் ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒன்றை உருவாக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் முனைப்பாக இருக்கிறோம். அதற்கு இந்த ஊடக சந்திப்பிலே நாங்கள் கேட்கின்றோம், தயவு செய்து நாங்கள் ஒரு இசை நிகழ்ச்சி செய்தவுடன் அங்கிருந்து யார் வருகிறார்கள், இங்கிருந்து யார் வருகிறார்கள் என்ற கேள்வியை சற்று தள்ளி வைத்துவிட்டு எங்களுடைய கலைஞர்களுக்காக நீங்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய பணியான வேண்டுகோள். இங்கே இருக்கின்ற பல ஊடக நண்பர்களுக்கு தெரியும், 2006, 2007, 2008 எங்களுடைய கலைஞர்கள் பாடுகின்ற பொழுது இங்கே திரட்சியாக பார்க்கக்கூடிய காலம் என்று ஒன்று இருக்கிறது. ஆகவே அந்த நிலை மீண்டும் திரும்ப வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த வகையில் நன்றி. நான் நினைக்கிறேன் அம்மாவுக்கான இன்னொரு அங்கீகாரம் இருந்தாலும், அம்மா உங்களுடைய குரலிலே ஒரு முருகன் பாடல் ஒன்றை எல்லோரும் விரும்பி கேட்கிறார்கள். வெற்றி வரி வேறு எங்கே
விண்ணவர் குறை தீர்த்த முருகா விவரண உணர்வை வன்சேவர் கொடியும் எங்க கோலாகலக்குமரி முருகா வள்ளி தெய்வானையுடன் கோலமையில் தானும் எங்க கோலாந்தி எந்த முருகா குழந்தையாய் வந்ததே குமரனே ஆறுதலே முருகா முருகா என்னப்பனே ஞானவண்டிதா என்னப்பனே பாடும்படியே பணியாயிரணும்ப்பா முருகா உன்னை பாடும்படியே பணியாயிரணும்ப்பா முருகா உலகிலும் படையில் பெண் படையும் ஒரு படையாகுது பெண்ணின் விடுதலையும் மண்ணின் விடுதலையும் அறுவடையாகுது முருகா முருகா நான் உங்களை ஒரு முறை அரங்கிற்கு முன்னால் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இருந்தால் எங்களுடைய மதிப்புக்குரிய கோவையா கமலாம் அவர்களுக்கு இந்த திருச்செந்தூர் ஆலயத்தின் சார்பிலே ஒரு மதிப்பளிப்பு இடம்பெற இருக்கிறது இந்த அரங்கிலே. அவர் அந்த மதிப்பளிப்பை வழங்கி வைக்குமாறு அன்புடன் நான் திருச்செந்தூர் ஆலய நிர்வாகத்தின் சார்பிலே நாதரண்ணா மகாத்மனா திருமதி யசோதா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பச்சை கூட இல்லைன்னு நினைச்சேன். நன்றி அப்பா. செய்ய போகின்றோம். அதே வகையில் நிறைவு செய்கின்ற வேளையிலே நாங்கள் உங்களோடு சிரம் தாழ்ந்து மிகவும் பணிவன்போடு கேட்டுக்கொள்வது என்பதென்றால், இங்கே பலர் சொன்னது போல நாங்கள் இங்கே அழைத்திருக்கின்ற இந்த குரலுக்கான அங்கீகாரம் என்பது நாங்கள் எவ்வளவு தூரம் அந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு செய்கிறோம், அந்த நிகழ்ச்சியை எவ்வளவு தூரம் பெருமைப்படுத்துகிறோம் என்பது எங்களுடைய வரவின் மூலமாகத்தான் நாங்கள் நிறைவு செய்ய முடியும். ஆகவே உங்களுடைய வரவு என்பது எங்களுக்கு மிக முக்கியமானது. இங்கே ஊடக வாயிலாக பார்த்து கொண்டிருக்கின்றவர்களும் இந்த ஊடகங்கள் இந்த நிகழ்வை பகிர்வு செய்கின்ற பொழுது அந்த பகிர்வினூடாகவும் நான் உங்களிடம் பணிவன்போடு கேட்டுக்கொள்வது என்பது இந்த முயற்சியை நீங்கள் எங்களது தொடர்ச்சியான பயணத்திற்கு வழிவகுக்கின்ற வகையிலே உங்களுடைய வரவு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய பணிவன்பான ஒரு வேண்டுகோள். இரண்டாவது, இந்த நிகழ்ச்சி தொடர்பான சில விடயங்களை கூறுமாறு கேட்டிருந்தார்கள். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை எனக்கு தெரியும் அது பணி நாள் இருந்தாலும் 5:30 மணிக்கு அங்கே மண்டப வாயில் திறக்கப்படும். 6 மணிக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை சரியாக தொடங்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு தெரியும் அது உங்களுக்கு பணிச்சுமை நடந்த நாளாக இருந்தாலும் தயவு செய்து நீங்கள் அந்த நேரத்துக்கு வருகின்ற பொழுது நாங்கள் முற்றுமுழுதாக அம்மாவினுடையதும் எங்களுடைய அன்புக்குரிய கலைஞர்களுடையதும் அந்த இசையில் நாங்கள் மிகவும் அந்த இசையோடு நாங்கள் எங்களை இயைந்து பயணிக்கக்கூடியதாக இருக்கும். இல்லாவிட்டால் அம்மாவினுடைய முழுமையான இசையை எங்களால் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். என்றால் எங்களுக்கான நேர கட்டுப்பாடு என்பது இருக்கிறது. அம்மாவினுடைய இந்த பாடலை வந்து நீங்கள் உங்களுடைய செவிவழியாக கேட்டு சிந்தையை நிறுத்தி செல்ல வேண்டும் என்பதும், அம்மாவுக்காக எங்களுடைய அங்கீகாரத்தையும் மதிப்பளிப்பையும் கொடுக்க வேண்டும் என்பதும் என்னுடைய அன்பான விருப்பு. ஆகவே தயவு செய்து உங்களுடைய நுழைவு சீட்டுகள் என்பது எங்கே கிடைக்கும் என்று கேட்டிருந்தார்கள். நாங்கள் இணைய வழியாக
அதை கொடுத்திருந்தோம். ஆனால் இப்பொழுது மண்டப வாயிலே நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அல்லது எங்களுடைய விளம்பரத்திலே சொல்வது போல 4162695555 4162695555 என்கின்ற இலக்கத்திலே நீங்கள் அழைத்து பதிவு செய்கின்ற பொழுது நாங்கள் உங்களுக்கான அந்த நுழைவுச்சீட்டை மண்டப வாயிலோ அல்லது உங்களை நாடி வந்து வழங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் உங்களுக்கு பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சி இடம்பெறுவது மார்க்கம் அண்ட் ஷெப்பர்ட் ஸ்காப்ரோவிலே மார்க்கம் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்புக்கு அருகாமையில் அமைந்திருக்கின்ற சீன பண்பாட்டு மையம், அதாவது சைனீஸ் கல்ச்சரல் சென்டரிலே இந்த நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. மண்டப வாயில் திறக்கப்படும் நேரம் 5:30, நிகழ்ச்சிகள் தொடங்குகின்ற நேரம் 6 மணி என்பதை தயவு செய்து மீண்டும் உங்களுடைய நினைவிலே நிறுத்துகின்றேன். நான் நினைக்கின்றேன் இங்கே பிரபா வந்திருக்கிறார். நான் நினைக்கின்றேன் அவரிடம் நாங்கள் ஒரு சில வார்த்தைகளை கேட்கலாம். பிரபா, நிகழ்ச்சியை பற்றி எல்லோரும் பேசி முடித்து விட்டார்கள். நான் உங்களுடைய ஒரு சில வார்த்தைகள் இந்த நிகழ்ச்சியினுடைய தேவை என்பதையும் நீங்கள் தேர்வு செய்து வளர்ந்து வருகின்ற கலைஞர்களுக்கு பல இடங்களிலே மேடை வாய்ப்பை கொடுக்கின்ற ஒரு பாடங்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையிலே பிரபா, நன்றி. நீங்களும் உங்களுடைய இணைந்து கொண்டமைக்காக பிரபா ஒரு சில வார்த்தைகள். முக்கியமாக நான் இந்த நிகழ்வில் இருக்கிறத சந்தோஷம் என்று சொன்னால், அம்மா அப்பா இடத்துல நாங்கள் இருக்கிறது எங்களுக்கு ஒரு பிளஸிங். அது டிவோஷனில் இருந்தான்னு, மண் சார்ந்த பாடலாக இருந்தான்னு, உங்களுடைய எங்களுக்கு உணர்ச்சி எத்தனையோ முறை உங்களுக்கு தான் இருக்குது. ஸோ ரஞ்சித் இந்த ப்ரோக்ராம் செய்கிறேன்னு சொல்லிக்கலாம் நான் நினச்சேன் எப்படியாவது ஒரு அங்கமாக இருக்கணும் இல்லை. ஸோ முதல்ல எங்களுக்கு பாடல்களை எங்களுக்கு இது மிகவும் சந்தோஷமான விஷயம். மக்கள்கிட்ட கேட்குறேன்னு சொன்னால் இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் நான் கேட்பேன்டா. இது ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி. டிவோஷனலும் இருக்குது, மண் சார்ந்த பாடல்களும் இருக்குது, சினிமாவும் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். நாங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நாங்களும் அம்மா பாடுறதை கேட்கறதுக்கு எதிர்பார்த்துட்ருக்கோம். நன்றி. எனவே உங்களிடமெல்லாம் நாங்கள் எல்லோருமே கலைஞர்களாக, ஏற்பாட்டாளர்களாக, எங்களோடு உறுதுணையாக இருக்கின்ற இந்த புரவலர்களாக அம்மாவினுடைய சார்பிலும் நாங்கள் கேட்டுக்கொள்வது, நீங்கள் ஒருவரும் ஒத்துழையாமை இயக்கம் நடத்தி எங்களுக்கு சிரமத்தை தராமல் ஒத்துழைப்போடு நீங்கள் எங்களை இந்த நிகழ்ச்சியை உயரத்திலே ஒரு சிகரத்திலே வைத்துவிட வேண்டும் என்கின்ற அந்த பணிவன்போடு நான் அந்த பணிவன்பான வேண்டுகோளை விடுக்கின்றேன். தயவு செய்து இதனை நீங்கள் உங்கள் சிறமை கொண்டு இந்த செய்தியை உங்களுக்கு தெரிந்தவர்களிடம், உங்களுக்கு தெரிந்த கலைஞர்களிடம், உங்களுக்கு தெரிந்த நண்பர்களிடம், உறவினர்களிடம் சொல்லி அந்த நிகழ்ச்சியை முழுமைப்படுத்தி தருமாறு ஏற்பாட்டாளர்கள் சார்பிலும், புரவலர்கள் சார்பிலும், இந்த அற்புதமான கலைஞர்கள் சார்பிலும், திருமதி கோவை கமலா அம்மாவினுடைய சார்பில் நான் அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த வேளையிலே இந்த பணி நாளிலே வந்து எங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை மெருகேற்றியமைக்காக அத்துணை ஊடக நண்பர்களுக்கும் இங்கே இருக்கின்ற எல்லோருக்கும் நன்றி. நான் இங்கே மீண்டும் ஊடகங்களை சொல்ல போகின்றேன். லக்கி எக்ஸ்க்ளூசிவ் சார்பிலே ரவி எச்தன் அவர்கள், ஈஸி 24 நியூஸ் திரு கிருபா கிஷான் அவர்கள், யுகம் வானொலி தொலைக்காட்சி திரு கணபதி ரவீந்திரன் அவர்கள், உதயன் பத்திரிகையின் சார்பிலே திரு லோகேந்திரலிங்கம் அவர்கள், விஸ்வண்ணா அவர்கள், உங்களுடைய நீங்கள் ஒரு பல நிகழ்வுகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற ஒருவர். அதுபோல தமிழாரம் தொலைக்காட்சி திரு கேதீசன் அவர்கள், GTA தமிழினுடைய கங்காண்ணா அவர்கள், எல்லோரையும் கூட உங்களுக்கு தெரியும். நான் சொன்ன முதல் நாளிலிருந்து இன்று வரை எங்களோடு பயணித்து எனக்கு பின்னால் இன்னும் ஒரு பலமாக இருப்பது அனலை எக்ஸ்பிரஸ் அவர்களுக்கும், அதுபோல வானொலி சார்ந்து இங்கே கோகுலன் எங்களோடு இணைந்திருக்கின்றார் ஈஸ்ட் FM சார்பிலே ஈஸ்ட் FM நிறுவனத்திற்கும், அதுபோல இன்று தங்களால் வர முடியாது என்கின்ற தகவலை தந்த கனடிய தமிழ் வானொலியின் பிரதிநிதி கனடிய தமிழ் வானொலிக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் நினைக்கின்றேன் எல்லாம் அது மாத்திரமல்ல, அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் இங்கே வராமல் சில பேர்களுக்கு இன்னும் தங்களுடைய பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நேரத்திலே நெஞ்சிலே நிறுத்தி மீண்டும் இந்த சந்திப்பு நிகழ்வை இனிமையான இந்த இரவை நிறைவு செய்து கொள்கின்றேன். நீங்கள் வீடு செல்வதற்கு முன்பதாக ஒரு ஆலயத்துக்கு வந்தால் ஆன்மாக்கள் லயப்படுகின்ற இடம். இந்த அம்மாவினுடைய இந்த குரலையும் கேட்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய செவி வழி வந்து சிந்தையை நிறைத்திருக்கிறது. உங்களுடைய வயிற்றையும் நிறைத்து அனுப்ப வேண்டும் என்பது இந்த ஏற்பாட்டாளர்களதும் உங்களுடைய முதன்மை புலவர்களதும் திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தினுடைய வேண்டுகோள். ஆக அந்த வகையில் உங்களுக்கான இரவு உணவு உங்களுக்கு இங்கே தரப்பட இருக்கிறது. அதற்காகவும் நான் மீண்டும் ஆலயத்திற்கும் ஆலய நிர்வாகத்திற்கும் டைனோட் எக்ஸ்பிரஸ் திரு குமாரன் அவர்களுக்கும் இந்த வழியிலே மீண்டும் நன்றியை உரித்தாக்கி உங்கள் அனைவருக்கும் இந்த இரவு இனிய இரவாக அமையட்டும். இனி வருகின்ற வெள்ளிக்கிழமை இனிய இசை மாலை பொழுதாக அமைய வேண்டும். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு மீண்டும் மீண்டும் வேண்டும் என்று கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
டிக்கெட் எடுத்து அம்மா கால் டிக்கெட் உங்களையும் வாங்கலாம். டிக்கெட் நுழைவுச்சீட்டினுடைய விலை கேட்கிறார்கள். நான் நினைக்கின்றேன் மீட்டர் அதாவது பல்கனி சீட்ஸ் வந்து $30. அதாவது முதன்மை தளம் என்பது 50, 75, 100, 125 என்கின்ற நுழைவில் இருக்கிறது என்பதையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.